அது ஒண்ணும் இல்ல மாப்ள, உங்களையும் இந்துவையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஓ, நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருந்தேன். இந்து சொன்னா மாப்ள, அவகிட்ட எல்லா விவரத்தையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க 2 பேரும் அவசியம் ஒரு நாள் மறு வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க. அப்புறம் மாப்ள, என் பொண்ணு நீங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னு சொன்னா. ரொம்ப நன்றி மாப்ள. நான் கூட பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி என் மூத்த பொண்ணு தீபாவுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன்னா பெத்த என் கடமை முடிஞ்சிடும். நானும் நிம்மதியா இருப்பேன். மறு வீட்டுக்கு கூப்பிட வந்த இடத்துல உங்களை பெயிண்ட் அடிக்க வச்சுட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள, என்ன அட என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ள என் பொண்ணு உங்ககிட்ட சொல்லிட்டாளா? நீங்க எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேக்குறீங்க? இல்லைங்க, நீங்க உங்க பொண்ண மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா அவங்கெல்லாம் உங்களை பெயிண்ட் அடிக்க வச்சுட்டாங்க. அதான் அவங்க சார்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். அட இதுல என்ன இருக்கு மாப்பிள்ள, நான் ஒரு பெயிண்டர் தானே. ஒரு நல்ல வேலைக்காரன் எந்த இடம்னெல்லாம் பார்க்காம வேலையை கச்சிதமா முடிச்சு கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம். எந்த இடமா இருந்தா என்ன, வேலை செய்யறப்ப இந்த அவமானம் கஷ்டமெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுவும் இல்லாம நான் வேற யார் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சேன்? இது என் பொண்ணு வாழ்ற வீடு. இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத நான் எப்படி அவமானமா நினைப்பேன்? இங்க பாருங்க, நீங்க அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. நான் இங்க வந்தது உங்களையும் என் பொண்ணையும் மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காகத்தான். நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். சரிங்க.